ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூட்டிய நம் தமிழ் மொழி பற்றியும் அதன் வரலாறு பற்றியும் நம்மை கடந்த காலத்திற்கு இந்நாடகத்தின் மூலம் அழைத்து செல்லப் போகிறார்கள் எம் பாலை வகுப்பு மாணவர்கள். Though one of the first languages in the world, an ancient language, the language nurtured by the three Sangams, and sweeter than honey, is none other than our language, Tamil Mori, and today our Pale class students will take us on a timeless journey. Through this captivating play, they will unveil the grandeur of our ancient Tamil language and its glorious history. Let us welcome them with a heartfelt applause as they bring the past alive before our eyes. இப்பொழுது நம் தமிழ் பள்ளியில் ஆசிரியர் வரலாறு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் தமிழ் வரலாற்றையும் அதன் சிறப்பையும் பற்றி தெரிந்து கொள்வோம். That's not working. மறுபடியும் வரலாறா? ஐயோ மிஸ், ரொம்ப போர். ஆமாம் மிஸ், சினிமாவில் நிறைய வரலாறு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருக்கீங்களா? அது நல்லா இருக்கும். மிஸ், எனக்கு தூக்கம் வருது. பேசாமல் நாங்கள் தூங்கலாமா? மிஸ், வரலாற்றை ஏன் படிக்கணும்? அது எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆமாம், இதை படிக்கணுமா? நான் விளையாடலாம் என்று இருந்தேன். குழந்தைகளே, வரலாறு தான் நம் கலாச்சாரத்தின் வேர். நீங்கள் உங்கள் வேர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மிஸ், நாங்கள் மரங்களோ செடிகளோ அல்ல. ஏது வேர்கள்? இது ஓர் அதிசயம் நடக்க போகிறது. மிஸ், எனக்கு நடக்குது. எனக்கும் சரியாக தெரியவில்லை. ஓ, அங்கே பாருங்கள், யாரோ வருகிறார். பிள்ளைகளே, வரலாறு சலிப்பு என நினைக்கிறீர்களா? அறிவில்லாமல் பச்சை மாங்காய் மாதிரி புளிப்பு பயனற்றது. ஐயோ, யாந்த பாட்டி. நான் ஔவையார். கேளுங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஐயோ, அப்போ நாங்கள் இன்னும் படிக்கணுமா? இவங்க ரொம்ப புத்திசாலி, கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறாங்க. அறிவை தேடுங்கள் என் பிள்ளைகளே, அதுவே உங்கள் உண்மையான செல்வம். அறிவான ஔவையார் சென்றதும் இந்த மாயாஜால பயணத்தில் அடுத்து யார் வருவார்கள் என்று மாணவர்கள் ஆச்சரியப்பட்டனர். நான் தான் ராஜராஜ சோழன். 11ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டு மன்னன், கோவில்கள் கட்டியவன். ஓஹோ, மன்னரே,
கேஎஸ்சியும் நீங்கள் தான் கட்டினீர்களா? விளையாட்டு பிள்ளை, நான் கட்டியது பெரும் கோவில்களை, கூரை கடையே அல்ல. கோவில்களா? அதை பற்றி பொன்னியின் செல்வம் எதுவும் காட்டவில்லையே. ஓ, நீங்க தான் பொன்னியின் செல்வனில் நினைத்தீர்களா? ஒரு கூட செவ்வியத்தை கிழமை. ஆமாம், பணங்களில் முழு வரலாறை காட்டுவதில்லை. ஆனால் பொன்னியின் செல்வன் கடை முடியும் போதுதான் நான் அரசனானேன். அதன் பிறகுதான் நான் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினேன். தமிழ் கலாச்சாரம் மற்றும் வரலாறை அந்த கோவிலின் கற்களில் செதுக்கப்பட்டுள்ளது. ஆஹா, கல்லில் செதுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய சாதனை. நம்ம வரலாறு ரொம்ப சக்தி வாய்ந்தது நஞ்சீவனார். வாருங்கள் குழந்தைகளே, இந்த உலகில் எதற்கும் பயப்பட வேண்டாம். வீரமாய் இருங்கள், என்னோடு பாடுங்கள். அச்சமில்லை அச்சமில்லையா? நீங்கள் விஜயத்தை பற்றி சொல்கிறீங்களா? ஆமாம், பாடுங்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வாயிலிருந்து பீழ்கின்ற ஓடிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. ஆஹா, எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு. இது மிக சக்தி வாய்ந்த பாட்டு. உங்கள் வார்த்தைகள்லாம் நெருப்பு போல இருக்கையா? நாங்கள் வீரமாக இருக்கோம். அதுதான் வீரம். தமிழ் இளைஞர்களுக்கு மனதில் நெருப்பும் செயலில் துணிச்சலும் இருக்க வேண்டும். நான் தமிழ் நாட்டுப்புற கலைஞர். கும்மி, கோலாட்டம், கரகாட்டம் போன்ற நடன கலைகளை ஆடி நம் மக்களுக்கு மகிழ்ச்சி தருகிறேன். டிக்டாக் டான்ஸும் சொல்லி தரீங்களா? அதுதான் எங்களுக்கு புரியும். டிக்டாக் எல்லாம் இல்லை, தமிழ் டாக் மட்டும்தான். பாருங்கள், நான் ஒரு சுலபமான கும்மி ஆட்டத்தை ஆடி காட்டுகிறேன். பிறகு நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கே. வாங்க எல்லாரும் முயற்சி செய்வோம். ஆஹா, எனக்கு எப்பவுமே தூக்கமே இல்லை. ஏய், இந்த விளையாட்டை விட நல்லா இருக்கு. ஆமாம், நானும் இது ரொம்ப ஜாலியாக இருக்கு. எதிர்பார்க்கலையே. அதுதான் தமிழ் நாட்டுப்புற கலையின் சிறப்பு. பிள்ளைகளா, வாழ்க்கை பலத்தாலும் செல்வத்தாலும் மட்டும் நடத்தப்படாது. அறமும் அறிவும் தான் மாறாத செல்வம். ஐயா, நீங்கள் திருவள்ளுவர் தானே? எங்களுக்கு ஒரு திருக்குறளை சொல்லி தருவீங்களா? ஓ, சொல்லி தருகிறேன். காக்கு கசட, காப்பாவை கட்டப்பின், நெருக்கு அழுக்கு தக. ஓ, அப்போ நாங்கள் கவனமாக படிக்கணும். அப்புறம் படித்ததை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், அப்படிதானே? ஆம், அறிவு தேவைக்காக மட்டுமல்ல, வாழ்வுக்காகவும். அறிவுமின்றி கல்வியுமின்றி வாழ்வு பலிமில்லா மரம் போன்றது. ஆனால் அறிவும் நல்லொழுக்கமும் உள்ள வாழ்வு எப்போதும் பிரகாசிக்கும்.
அது ஆழமான அழிவு ஐயா, அழிவை மதிப்போம். அந்த மகான்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். மாணவர்களே, இது எப்படி இருந்தது? ஐயோ, வரலாறு சிலைப்பில்லை படம் மாதிரி இருக்கு. இது ஆச்சரியமா இருந்தது. நம்ம வரலாறு இவ்வளவு வீரமகான்களாலும் அறிவாலும் நிறைந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் இனிமேல் வரலாறு வகுப்பை பற்றி ஒருபோதும் புகார் செய்ய மாட்டேன். அவர்கள் செய்த பெரிய விஷயங்கள் நாம் படிக்க வேண்டும். பார்த்தீங்களா, தமிழை மடுத்தால் வரலாறு உயிர்ப்பாக்கி இருக்கும். அது உங்களுக்கு அறிவையும் தைரியத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. இவ்வாறு அவர்கள் தமிழின் வரலாறு அறிவும் வீரமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது என்று கற்றார்கள். அவர்களின் வேர்கள் வலிமையானவை, அவர்களின் எதிர்காலம் பிரகாசமானது. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. Well performed by the students. Thank you, Mrs. Chitra and Mr. Tamil Kumaran. I would like to invite Mr. Pradeepan Mahalingam to come to the stage, President of Ilangai Tamil Changam of WA, to come to the stage to present the moment to our kids and for a group photo. Thank you, Mr. Pradeepan Mahalingam. And to honor him, I would like to invite our school coordinator, Mr. Vijay Kumar, to come to the stage. அப்புறமா